ஓம் தத்சத். ஆனந்தமாக இருக்கின்றோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத்சத். பூஜையால் விரதம் தன்னால், புண்ணிய தீர்த்தம் தன்னால், ஆசரு வேள்வி தன்னால், அளவரு தர்மம் தன்னால், பாசபந்தங்கள் பொன்றா பாரிடை நம்போல் வந்த தேசிகன் அருளும் ஞான தீட்சையால் பொன்றும் அன்றே. பூஜையால் விரதம் தன்னால், அதாவது கடுமையான பூஜைகள், கடுமையான விரதங்கள் இருந்தாலும் சரி, பூஜையால் விரதம் தன்னால், புண்ணிய தீர்த்தம் தன்னால், புண்ணிய தீர்த்தங்களுக்கு யாத்திரை பயங்கரமா போயிட்டு இருந்தாலும் சரி, ஆசரு வேள்வி தன்னால், அதாவது நிறைய வேள்விகளை போட்டு அப்படியே குண்டங்களை வளர்த்தினாலும் சரி, ஆசரு வேள்வி தன்னால், அளவரு தர்மம் தன்னால், அதாவது ஒரு லிமிட் இல்லாம தர்மம், அதாவது தங்கிட்ட இருக்கிற அத்தனையும் தூக்கி தூக்கி கொடுத்தாலும் சரி, அளவரு தர்மம் தன்னால், பாசபந்தங்கள் போன்றா நான் எனது பற்று, இந்த உலக ஆசை, பாசபந்தங்கள்ங்கிறது அந்த ஆசை, பற்று பொன்றா போகாது. பாரிடை நம்போல் வந்த தேசிகன் அருளும் ஞான தீட்சையால் பொன்றும் அன்றே. தனக்கு உண்மையை உணர்ந்த மகான்கள் சொன்ன அந்த ஞான தீட்சைன்னு என்னன்னா, நான் யார் அப்படின்னு புரிஞ்சு அதுல நிஷ்டை அடைஞ்சவங்களுக்கு தான் அந்த உண்மையான நிம்மதி, உண்மையான திருப்தி கிடைக்கும். அதாவது அழிவற்ற பரம்பொருள் நிலை கிடைக்கும்னு அன்னைக்கே மகான்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால தன்னை உணர்தல் ஞானம்தான் மிக 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 முக்கியம். தன்னை உணர்ந்தால் மட்டும் பத்தாது, சித்த சுத்தி, மனசை தூய்மை அடைஞ்சு அதுல நிலை பெறணும். அப்பதான் அது நம்ம உண்மையா இறைஞானத்துல, பிரம்மத்துல ஐக்கியமாக முடியும். ஓம் தத்சத். ஆனந்தமாக இருக்கின்றோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத்சத்.